தீர்க்கக்கூடிய தன்மை இந்த கருஞ்சீரகத்திற்கு இருக்கு அப்படின்னு. ஸோ அதை ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா கருஞ்சீரகம் எல்லோருக்கும் ஏற்புடையதா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சில இடங்கள்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா கருஞ்சீரகத்தை தவறாக பயன்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்பட்டவர்களும் உண்டு. ஃபர்ஸ்ட் இந்த நாம் பல பதிவுகள் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். சித்தர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகைக்கு சுவை, தன்மை, வீரியம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்புச்சுவை, கைப்புச்சுவை உடையது. தன்மை வெப்பத்தன்மை, உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. வீரியம் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கார்ப்பு தன்மையா இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்ப வீரியம், கார்ப்பு இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பித்த தேகிகள் எடுத்துக்கொள்ள கூடாது. அதே மாதிரி உடல் உஷ்ணங்களால நோய் வருது.